அன்பான நேர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமையிலே சிம்மாதிபதி நாளிலே ஞாயிற்றுக்கிழமை என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதம் என்பது தன்னுடைய ராசிநாதனுடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது. இதுவே பெரிய ஒரு கோச்சார கிரகங்களிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்தின் நாளிலே பிறக்கின்றது. இதுவே மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே விருச்சிக ராசியிலேயே அமைய பெற்று லக்கணம் என்பது சிம்மத்திலேயே அமைய பெற்றும் நட்சத்திரம் அனுசம் 2ஆம் பாதத்திலும் விருச்சிக ராசியிலே ராசி அமைய பெற்று திதி என்பது அமாவாசை திதியிலே சூரியனும் சந்திரனும் நினைவு பெற்று அமர்கின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது. கரணம் என்பது நாகவ கரணம். யோகம் சகர்மம் திதி தெய்வம் பித்திருக்கள் மற்றும் காளி வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. மற்றும் குலதெய்வத்தை இந்த காலங்களிலே ஆரம்பத்திலே வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகளும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. அதுவும் பெரியோர்களின் ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் பெறுகின்ற மாதம் என்பது திதி கொடுக்காதவர்கள் திதி கொடுத்து வந்தால் இந்த பித்திருக்களின் சாபங்கள் நீங்கி நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கும். அந்த வகையிலே திதி கொடுக்காதவர்களும் கொடுக்க நினைப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஆரம்பம் என்பது அமாவாசை திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அதுவும் ராசிநாதனுடைய நாளிலே மிகவும் பிறக்கின்ற காரணத்தினாலே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வருகின்றவர்களுக்கும் மிகவும் அற்புதமான ஆசிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. திதி தெய்வம் காளியும் பித்திருக்கள் மற்றும் காளியை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் யோக தேவதை இந்திரனாக வலம் வருகின்ற மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. பெரும்பாலும் விருப்பமுள்ள நேர்கள் இந்திரனை வழிபட்டு வர இந்திரனுக்கு ஒரு ஆராதனை செய்து வர கண்டிப்பா ஒரு நல்லதொரு மாற்றத்தை பெற முடியும். அந்த வகையிலேயே சிம்மாசனத்தின் அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 2-11 லாபத்தை கொடுக்கக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் சூரியனும் சந்திரனும் இணைந்து விரையாதிபதியும் அங்கேயே இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்க சுகஸ்தான வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இடமாற்றம் செய்கின்றவர்களுக்கும் மிகவும் உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதியும் விரையாதிபதியும் இங்கே 4ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களிலே ஒரு சில வீடு வாகனம் சொத்து சுகங்களுக்காக இடமாற்றங்கள் இடம் பெயர்கின்றதற்கும் வாடகை வீடுகள் சென்று வருகின்றவர்களுக்கும் ஒரு சில கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது லாபஸ்தானத்திலே உங்களுடைய பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அமைய பெற்று தன வாக்கு குடும்ப வாக்கு குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு அமைப்பு குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே கேதுவால் ஒரு சில குடும்பங்களிலே ஒரு சில வாக்குவாதங்கள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் வருவது மாறி வந்து காற்றுள்ள போது தூற்றுக்குள் என்று சொல்கின்ற அளவுக்கு குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அது நல்லதொரு குடும்பங்களிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது. அதுவும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவான் வாங்கி இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக உங்களுடைய வாக்குகளிலே சித்தமாகவும் நல்லதொரு வார்த்தைகளையும் உயர்ந்த பொருளாதாரத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். குடும்பங்களிலே குதூகலங்கள் கொண்டாட்டங்கள். விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுகசானத்திலே இருந்து உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே கல்யாணம் நடக்காதவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி லக்கணத்தை பார்க்கின்ற பொழுது ராசியை இலக்கணமாக இருந்தாலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதும் 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் 11ஆம் இடத்திலே குரு பகவானும் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் டிசம்பர் 2 தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்வை செய்ய போகிறார். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி சனாதிபதி லாபாதிபதி மற்றும் ஒரு சிலருக்கு வேலைகளிலே மாற்றங்களும் தொழில்களிலே மாற்றங்களும் 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே 10ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அதே சமயத்தில் இங்கே நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில தடுமாற்றத்திற்கு பிறகு தொழில்களிலே கவனமாகவும் நிதானமாகவும் மாற்றமாக இருந்தாலும் விரிவாக்கமாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு சில தடுமாற்றத்திற்கு பிறகு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது.
சிம்ம ராசியின் அதிபதி இந்த மாதத்திலே 4ஆம் இடத்திலே இருந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்றார். சிம்மாசனத்தின் அதிபதி மட்டும் 4 சுகாசனத்திலே வீடு வாகனம் வண்டிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி ராசியிலே இருந்து அந்த செவ்வாயின் பார்வை என்பது உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பார்வை என்பதும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும், முயற்சி சாணாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற பொழுது இங்கே சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள், வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு இந்த டிசம்பர் மாதங்களிலே இருக்கின்றது. அதே சமயத்தில் நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்றது. கேந்திர ஸ்தானங்களிலே ஸ்தானங்கள் பலம் பெற்று சூரியன், சந்திரன், புதன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் இங்கே ஒற்றுமையாக இருந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள், தாய்மார்கள் குழந்தைகளுக்காக உங்களுக்கு நல்லதொரு அன்பு ஆதரவுகளையும், வீடு வாகன சொத்து சுகங்களுக்காக இடம் விட்டு இடம் போய் மாறக்கூடியதும் மாற்றத்திற்கு உட்பட்ட இடமாக இந்த நீர் ராசியிலே இது ஒரு விருச்சிக ராசி என்பது சிற ராசியாக இருக்க பெறுகின்ற நிரந்தரமாக ஒரு சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கோச்சார கிரகங்கள் கொடுத்தே தீர வேண்டும் என்ற அமைப்பிலே உங்களுக்கு பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு அமைப்பு. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அபிலாஷைகளை பற்றி குறிக்கக்கூடியது, மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியது. இது பொருளாதார ராசியிலே அமைய பெற்று சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து பொருளாதாரத்திற்கும் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. தொழில் வேலைகளிலே 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்க போகின்றார். உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்கும் சர ராசியிலே 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சுக்கிரனின் பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே செவ்வாயும் சுக்கிரனை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி சுக்கிரனும் சகோதர காரகன் 3ஆம் இடத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கிரனும் இரண்டும் ஒன்றுக்கொண்டு பார்வை செய்கின்ற பொழுது சகோதரனை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பொருளாதாரத்துக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் ஒரு சிலருக்கு அமைய பெறுகின்றது. அதே சமயத்தில் பஞ்சமாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது வெளிநாடு சென்று வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதங்களிலே சிம்ம ராசியில் பிறந்த நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே மாறி உங்களுடைய ராசியிலேயும் செவ்வாயை பார்வை செய்கின்ற பொழுது 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வாகனங்களிலே இரவு நேரங்களிலே செல்கின்ற நேர்கள் சற்று கவனமாகவும் அதிகமான வேகத்தை பின்பற்றாமல் மெதுவாகவும் கவனமாகவும் சென்றால் அனைத்தும் சௌரியமாகவும் நிதானமாகவும் சேவிக்க முடியும். சிம்ம ராசி என்பது அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய ஒரு ராசி, மிகவும் நீதி நேர்மை கட்டுப்பட்ட ஒரு அற்புதமான சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இந்த மாதங்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி சாணாதிபதியும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரியங்களிலே பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறவும் ஜெயிக்கவும் வேண்டிய ஒரு அமைப்பாகவும் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில தடுமாற்றத்திற்கு பிறகு அற்புதமான யோக பலன்களையும் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்லதொரு ஆதாயங்களையும் பெறுகின்ற ஒரு மாதம் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய சுபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அறிவு சிந்தனை என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு குழந்தை வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம், வரன் கிடைக்காதவர்களுக்கும் வரன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்ததிபதி இருக்கின்றதும் 2ஆம் இடத்தை குருவின் பார்வை கிடைக்கின்ற பொழுதும் உங்களுடைய குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதியும் பலமாக கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று லாபத்தை பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடம் மூத்த சகோதரன் அபிலாஷை நீங்கள் எண்ணுகின்ற அனைத்தும் தித்திக்கின்றது. அனைத்தும் சுகபோக மாற்றத்திற்கு உட்பட்டு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற நவகிரக நாயகர்களின் சஞ்சாரம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி 4, 9 என்று சொல்லக்கூடிய 2 4ஆம் இடம் தாய் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் 9 தகப்பன் சாணம் ஆரோக்கிய சாணம் என்று சொல்லக்கூடிய
9ஆம் இடத்ததிபதி 2ற்கும் ஒரே கிரகமாக இருந்து நீச்சபங்க ராஜயோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய தாய் தகப்பன்களிலால் நல்லதொரு மாற்றங்கள், அன்பு, ஆதரவுகள், அவர்களால் ஒரு சில ஆதாயங்களையும் அவர்களின் ஆசிகளை பெற்று விளங்கக்கூடிய ஒரு மாதம் என்பது குடும்பஸ்தானத்திலே குருவின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுகங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ நவக்கிரக நாயகர்கள் உங்களை ஆசீர்வதித்து நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதங்களிலே பிறக்கப் போகின்றது. நேர்களே, சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வகையிலே சிம்ம ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள், ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணத்தில் பிறந்த உங்களுக்காக சிம்மாசனத்தின் அதிபதியும் 4ஆம் இடத்திலே லாபஸ்தானம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு உபஜய ஸ்தானத்திலே குரு பகவான் பஞ்சமாதிபதி இருக்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலமும் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் சிம்மம் என்றாலே ஒரு நீதி, நேர்மை, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நல்லதொரு உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய அற்புதமான ராசியிலே பிறந்த நேர்களுக்காக இந்த மாத ராசி பலன் என்பது சகல விஷயங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.